ஏ.ஆர். ரகுமான் எவ்வளோ சிறந்த இசையமைப்பாளர்ன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு மியூசிக்காக. அத தொடர்ந்து இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன கூட் லைஃப்ன்ற மூவிக்காக அடுத்த ஆஸ்கார் வாங்குவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏ.ஆர். ரஹ்மான் ஒரு மியூசிக் ஜீனியஸ். கிழக்கத்திய மேற்கத்திய மியூசிக் ஸ்டைல்களை கலந்து அசத்தலான பின்னணி இசை கொடுப்பதுல பிரபலமா இருக்காரு. ஸ்லம்டாக் மில்லியனர்ல ஜெய் ஹோ பாட்டு நினைவிருக்கா? இப்படி படத்தோட கதையை இசையாலேயே உயர்த்து காட்டுவதில ரஹ்மானுக்கு அசாத்திய திறமை கொண்டவர். எல்லோரும் தி கோட் லைஃப் படத்தை பத்தி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியுமா? இது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். அது ஆடுஜீவிதம் பிரபலமான நாவலை அடிப்படையா கொண்ட சர்வைவல் அட்வென்ச்சர் ஸ்டோரி. பெருசா பறந்து விரிஞ்ச பாலைவனத்தை முழுதும் பின்னணியா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. இசையமைப்பாளர் ரஹ்மான் இந்த படத்தை லாரன்ஸ் ஆஃப் அரேபியா படத்தோட ஸ்கோப்புக்கு ஒப்பிட்டு இருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம். தி கோட் லைஃப் படத்துக்கான மியூசிக் ஏற்கனவே பெரிய ஹைப் கிடைச்சிட்டு இருக்கு. ஹோப் சாங்னு ஒரு பாடல் இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கும். அது கண்டிப்பா பல அவார்ட் வாங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு இன்டர்வியூல ரகுமான் கிட்ட இந்த படத்துக்கு ஆஸ்கார் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? I mean, awards definitely are a good thing, but it doesn't define your work. In this, we try to make it a very timeless kind of a score. அவார்ட்ஸ்ல முக்கியமான ஒண்ணுதான், ஆனா அது மட்டும் ஒரு பாட்டோட உரிமையா வெளிப்படுத்தாது. இந்த பாடல்கள் எல்லாம் காலத்திற்கும் நிக்குற மாதிரி பண்ணிருக்கோன்னு சொல்லிருக்காரு. அப்படி இருக்கும்போது தி கோட் லைஃப் படம் ரஹ்மானுக்கு அடுத்த ஆஸ்கார் வெற்றியா இருக்குமா? இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ரஹ்மான் பெயர், படத்தோட பிரம்மாண்டம், மியூசிக் பத்தின புகழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தி கோட் லைஃப் படத்துக்கு ஆஸ்கார் போகுமா? உங்களுக்கு பிடிச்ச ஏ.ஆர். ரஹ்மான் கம்போசிங் எது? சரி, கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் பிடிச்சு இருக்கும்னு நம்புற. மேலும் இது போல வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நன்றி. பறவையா பறக்குறோம்.